ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்கள் கூடவே இருந்து, உன் பக்கத்துலேயே இருந்து நான் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். சில நேரத்தில் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு கிரவுண்டுக்கோ இல்லை வெளியில் அந்த ரோட்டில் விளையாடும் போது பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைங்க மேலே ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரத்தில் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க அப்படி போயிட்டு விளையாட்டுட்டு வர்றதுனால அம்மா வீட்டில் சமைச்சிட்டு இருப்பாங்க. மனசெல்லாம் யோசனைலாம் எங்கே இருக்கும்? அவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறா, அந்த பிள்ளை என்ன பண்ணிகிட்ருக்கிறா, எங்கே விளையாட்டுருக்கிறா யோசிச்சிட்டே இருப்பாங்களே. ஏன்னாக்கா அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் தைரியம் வரல, இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் அந்த பலன் இல்லை அப்படி சொல்லிட்டு பெற்றவங்க தங்க பிள்ளைங்க மேலே எவ்வளோ கவனமாக இருக்காங்க. இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களை பராமரிப்பேன், நான் உங்கள் மேலே கவனமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர். தன் தகப்பன் தன் பிள்ளைய தோல் மேலே சுமக்கிறது போல சுமக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல. தாய் தேற்றுவது போல தேற்றுன்னு சொல்லியிருக்கிறார்ல. பாருங்கள், ஒரு தாய் தகப்பனை காட்டிலும் அதிகமாக நம்மளை கேர் கொடுக்குற பாதுகாக்கிறது யாருன்னா நம்ம அருமை ரட்சகர். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஒரு விதைச்சி அதை முளைத்து எழுமுன்னா அது பண்படுத்தப்படணும். அது முதல்ல உழணும், அதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி அந்த பாத்தி கட்டி என்னென்னா சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் செய்த பிறகு தான் அது விதைக்கப்படும் போது அந்த விதை முளைத்து எழுமோ. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் கைக்கூடி வரணும்னா ஆண்டவர் சொல்ல, நான் உன் கூட இருந்து, நான் உன்னை பாதுகாத்து, நான் உனக்கு ஆலோசனை கொடுத்து, நான் உன்னை கைட் பண்ணி எல்லா சூழ்நிலையிலும் உன்னை கூடவே இருந்து நடத்துகிற கர்த்தர். அவ்வளோ போகிற எவ்வளோ நல்ல ஆண்டவரில் தேவப்பிள்ளையில். சங்கீதத்தின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 6வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது, அவர் உங்கள் கூட இருக்கும்போது நான் பயப்படணும்னு அவசியமே இல்லை. மனுஷனை என்ன செய்ய முடியுங்க? அதிகாரங்கள் என்ன செய்ய முடியும்? அதிகாரிகள் என்ன செய்ய முடியும்? ஏன்னா சர்வ வல்லவர்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். அண்ட சராசரினை படைத்தவங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை என்ன காரியத்தில் பயந்து போய் தனியாக இருக்கிறன்னு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஆண்டவர் பட்சமாங்களோடு பேசுகிறேன். நான் கூட இருக்கிறேன், நான் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உன்னை கண்ணோக்கின்னு தான் இருக்கிறேன், நீ என் பார்வையிலேருந்து விலகி போல. ஹல்லேலூயா. இந்த எப்படியில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது சங்கீதம் 118 7வது வசனத்துக்குள்ளே நம்ம வாசிக்க கேட்போம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். பாருங்க, எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அப்போ நமக்கு ஃபேவராக, நமக்கு சாதகமாக, நமக்கு காரியங்கள் கைக்கூடி வரும்படியாய் கர்த்தர் நம்ம பட்சத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாதுங்க தேவைப்படல. அவர் உங்களோடு இருந்து அவர் உங்களை கண்ணோக்க இருக்கும்போது ஒரு சத்துரு கூட உங்கள் மேலே கை போட முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் பக்கம் கூட வர முடியாது. அழிவும் நாசுமாக அது எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாதுன்னு வசனம் இருக்குல்ல, ஒரு தீங்களும் தொட முடியாது. ஏன்னா அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நான் இதை அறிக்கை செய்வோம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரினோடு கூட இருக்கிறார், அவர் என் கூட தான் இருக்கிறார், அவர் என்னை கண்ணோக்கிட்டே இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். எதுவும் என்னை தொட முடியாது. எந்த பிரச்சனைகள், எந்த கடினமான சூழ்நிலை, எந்த மனுஷரோ, எந்த சத்துருவோ, எந்த மந்திரமோ தொட முடியாதுன்னு விசுவாசிங்க. அவர் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி நீங்கள் விதைக்கிறத 100 மடங்கு பலன் காப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த நம்புங்க தேவப்பிள்ளையில. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. நான் உங்கள் பட்சத்திலிருந்து நான் உங்களை கண்ணோக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் கூட இருக்கிறது தான் எங்களுக்கு ஸ்பெஷல்ப்பா. நீங்கள் கூட இருக்கிறது தான் எங்களுக்கு பாதுகாப்பா. நீங்கள் கூட இருக்கிறது தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்பா மக நன்றி ஆண்டவர். நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோமே இல்லையோ, நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்களை கண்ணோக்கமாக இருக்கிறீங்க. ஒரு சத்துரும் எங்கள் மேலே கைப்படாதபடி நீ எங்களை வேலி எடுத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடி ஸ்தோத்திரம்.
இதுவெல்லாம் நடத்தினீர், இனியும் நடத்த போகிற ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் உங்கள் கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா தடைகள் விலகற்று மகிமமாக்க செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற தைரியமாக போங்க. God bless you.